கர்த்தராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஜனவரி 2, 2026. அவர் முன்னை விசாரிக்கிறவர். சீயோனோ, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இரங்காமல் பாலுண்கிற தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ, என் உள்ளங்கைகளில் உன்னை செதுக்கி வைத்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்போதும் என்முன் இருக்கிறது. ஏசாயா 49:14-16. நம்முடைய துன்பங்களிலும் தொல்லைகளிலும் நாம் எத்தனை சந்தர்ப்பங்களில் தேவன் நம்மை கைவிட்டுவிட்டார் என்றும் அவர் நம்மை மறந்துவிட்டார் என்றும் நினைக்கிறோம். மேற்காணும் வேத பகுதியில் கர்த்தா தாம் நம்மேல் எவ்வளவதிகமாக கரிசனையுள்ளவராய் இருக்கிறார் என்பதையும் நம்மை எவ்வளவாய் விழிப்புடன் பாதுகாக்கிறார் என்பதையும் நமக்கு காண்பிக்க விரும்புகிறார். ஸ்திரீயானவள் பாலுண்கிற தன் பாலகனை மறப்பாளோ? தாய்மார் வளர்ச்சியடைந்திருக்கும் தங்கள் பிள்ளைகளை சில சமயங்களில் மறந்துவிடுகின்றனர். ஆனால் பாலுண்கிற ஒரு பிள்ளையை ஒரு தாய் ஒருபோதும் மறக்க மாட்டாள். ஏனெனில் அவள் இன்றி அப்பிள்ளை உதவியற்ற ஒரு நிலையில் இருக்கிறது. ஆனால் இங்கு கர்த்தர் வெளிப்படுத்தும் ஆர்வமூட்டும் சத்தியம் யாதெனில், அந்த தாய் பாலுண்கிற தன் பிள்ளையை ஒருவேளை மறந்து அதற்கு இரங்காமல் போனாலும் அவர் நம்மை ஒருபோதும் மறந்து போக மாட்டார் என்பதே. மேலும் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 54:10 என்பது அவரது வாக்குத்தத்தமாயிருக்கிறது. தன் தாயை பற்றிக் கொண்டிருக்கிற ஒரு குழந்தையைப் போல அவரை பற்றிக் கொண்டு அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிறவர்களின் மீது அவர் எவ்வளவு நினைவுள்ளவராயிருக்கிறார். இதோ, என் உள்ளங்கைகளில் உன்னை செதுக்கி வைத்திருக்கிறேன். நம் உடலின் வேறெந்த பகுதியிலும் எழுதப்பட்டிருப்பதைப் போலல்லாது நம் உள்ளங்கையில் எழுதப்பட்டிருப்பது நாம் எப்போதும் பார்க்கக்கூடியதாயிருக்கும். ஒரு நபருடைய கையில் செதுக்கப்படும் பெயர் அந்நபருடைய கண்களுக்கு முன் எப்போதும் இருப்பதால் அது அவரால் மறக்கப்படாததாய் இருப்பது போல தம்மால் நம்மை ஒருபோதும் மறக்க முடியாது என்பதை தேவன் நமக்கு உறுதிப்படுத்த விரும்புகிறார். நம் பெயர்கள் அவரது உள்ளங்கைகளில் வெறுமனே எழுதப்பட்டிருக்கவில்லை, அவை செதுக்கப்பட்டிருக்கின்றன. நம் கரங்களில் ஏதையாகிலும் செதுக்கி வைக்கப்படுவது என்பது மிகவும் வேதனை அளிக்கக்கூடியதாக இருக்கும். மேலும் செதுக்கப்பட்டு வைக்கப்பட்ட ஒன்றினை இலகுவாக அழித்து போடவும் இயலாது. ஒருவர் தனது கரத்தில் யாருடைய பெயரை செதுக்கி வைத்திருக்கிறாரோ அந்த நபரை மிக அதிகமாய் நேசிக்கிறார் என்பது வெளிப்படை. அவ்வாறிருக்க கர்த்தர் நம்மை தமது உள்ளங்கைகளில் செதுக்கி வைத்திருக்கிறார் என்றால் அவர் நம்மேல் எவ்வளவதிகமாக பாசம் வைத்திருக்க வேண்டும். உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. கர்த்தர் தாம் நம்மை சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருப்பதாக கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். சகரியா 2:5. நம்முடைய இரட்சிப்பும் ஜபஜீவியமும் கர்த்தரோடு நாம் செய்திருக்கிற உடன்படிக்கைகளும் கர்த்தருக்கு முன்பாக மதில்கள் போல் இருக்கும்போது கர்த்தர் நம்மை சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து யாதொரு சத்துருவும் உட்புகாதவாறு நம்மை விழிப்புடன் பாதுகாத்து கொண்டிருப்பார். உன்னை சுற்றிலும் ஒரு அக்கினி மதில் இருக்குமாயின் உன்னை தாக்கும்படி சத்துருவால் அதற்குள் பிரவேசிக்க முடியாது. அவன் அப்படி செய்ய முயற்சித்தால் அந்த அக்கினி அவனை பட்சித்து போடும். ஆம், அருமையான தேவ பிள்ளையே, நீ கர்த்தரால் நன்றாக பாதுகாக்கப்பட்டு அவருடைய நல்ல பராமரிப்பின் கீழ் வைக்கப்பட்டிருக்கிறாய். எனவே நீ உன் கவலைகளையெல்லாம் அவர் மேல் வைத்துவிடு. கர்த்தர் உன்னை பொறுப்பெடுத்திருக்கிறார் என்றால் நீ இளைப்பாறிக் கொண்டிரு என்று தலைமை பேராயர் லைட்டன் கூறுகிறார். தாய் தன் சேயை